வணக்கம். அகரம் தமிழ் வகுப்புல இன்னில இருந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீள்பார்வை. அதாவது நம்ம மோஸ்ட்லி பாடம் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டோம். சரிங்களா? இன்னையில இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாடத்துல உள்ள எக்ஸசைஸ் எல்லாமே பயிற்சி பண்ண போறோம். ஏற்கனவே சில பயிற்சிகள் பண்ணியிருக்கோம். இனிமே வர்றது எல்லாமே பயிற்சி தான். சரிங்களா? இனிமே வரக்கூடியது எல்லாமே பயிற்சி தான் பண்ண போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பயிற்சி பண்ண போறோம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப இன்னில இருந்து மீள்பார்வை ஏற்கனவே படிச்சத நம்ம ஒரு ரிவிஷன் பண்ண போறோம். அததான் மீள்பார்வை அப்படின்னு சொல்றோம். அதை எப்படி கொடுக்க போறேன்னா ஆன்டி ஒன்லி பயிற்சியாவே கொடுக்க போறேன். பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி விடுபட்ட எழுத்துகள் தான் உங்களுக்கு பயிற்சியா இருக்கும். சரிங்களா? இதுல எந்த எழுத்து பொருந்தி வரும்ன்றத எழுதி அந்த மிஸ்ஸிங் லெட்டருக்கு கீழே கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணி அனுப்பும். பாக்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்லி 1 2 3 நம்பர் போட்டு வார்த்தைகளை லைனா எழுதிக்கிட்டே வாங்க. மிஸ்ஸிங் லெட்டர் எதுவோ அதுக்கு கீழே கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணி அனுப்புனா போதும். சரிங்களா? இதுவும் மிஸ்ஸிங் லெட்டர், இதுவும் அதேதான், இதுவும் அதேதான், இதுவும் அதேதான். சரிங்களா? எதுக்குமே பாக்ஸ் போட வேண்டாம், அப்படியே எழுதி அனுப்புங்க. சரிங்களா? இதுவும் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ், எல்லாமே மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் தான் மோஸ்ட்லி நான் கொடுத்துருக்கேன். நீங்களாவே கண்டுபிடிச்சு எழுதணும். சரிங்களா? யாரையும் கேட்க கூடாது, எதையும் ரெஃபர் பண்ணக்கூடாது. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இதுல 2 வார்த்தைகள் மறைஞ்சிருக்கு. ஒரு எழுத்தை சேர்த்தீங்கன்னா அந்த 2 வார்த்தைகளையும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அது எந்த எழுத்துன்றதை கரெக்டா எழுதணும். இதுவும் மிஸ்ஸிங் லெட்டர் மாதிரியே எழுதுங்க. சரிங்களா? உதாரணமா ஃபர்ஸ்ட் காலம் நான் சொல்லிடுறேன். இதுல வந்து இஞ்ச் அப்படி போட்டீங்கன்னா இஞ்சி, இஞ்சி. சரிங்களா? இஞ்சு, பஞ்சு. சரிங்களா? அதனால நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா அதே மாதிரி இஞ்சி அப்படின்னு எழுதிட்டு இஞ்சிக்கு நேரா இஞ்சிக்கு கீழே என்ன பண்ணணும், அதுதான் மிஸ்ஸிங் லெட்டர் அப்படின்னு கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணணும். இஞ்சுன்னு எழுதிட்டு இஞ்சிக்கு கீழே கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணணும். இதை இப்படிதான் நீங்க இந்த எக்ஸசைஸ பண்ணணும். சரிங்களா? பாக்ஸ் எல்லாம் கூடாது. அடுத்தது இதுவும் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் தான். எல்லாமே மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் தான். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இந்த எழுத்து கூட இல் சேரும் பொழுது என்ன வார்த்தை உருவாகும்ன்றதை எழுதி அனுப்பணும். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 1 2 3 இதே மாதிரி 1 2 3 போட்டு பா இல். அப்ப இது 2 சேர்த்தா என்ன வார்த்தை, அந்த வார்த்தையை எழுதணும். அதே மாதிரிதான். சரிங்களா? இந்த 4 வார்த்தைகளையும் எழுதி அனுப்புங்க. வார்த்தைகளை மட்டும் எழுதி அனுப்புனா போதும். சரிங்களா? அடுத்தது இதுவும் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் தான். சரிங்களா? மிஸ்ஸிங் லெட்டர் மாதிரி எழுதி அனுப்புங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். லைனா 1 by 1 வார்த்தையை எழுதி மிஸ்ஸிங் லெட்டர் அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க. இதுவும் மிஸ்ஸிங் லெட்டர் தான். பாக்ஸ் எல்லாம் போட வேண்டாம். மிஸ்ஸிங் லெட்டர், மிஸ்ஸிங் லெட்டர். சரிங்களா? எல்லாமே விடுபட்ட எழுத்துக்களை நீங்க எழுதி அனுப்ப போறீங்க. இதுவும் அதேதான், இதுவும் அதேதான். சரிங்களா? இதுலயும் நீங்க விடுபட்ட எழுத்தை தான் நிரப்ப போறீங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப இது பாத்தீங்கன்னா இதுவும் முன்ன மாதிரி தான். இந்த ஒரு எழுத்தை இந்த எழுத்துக்கள் கூட சேர்க்கும் பொழுது ஒரு வார்த்தை உருவாகும். அது என்ன வார்த்தைன்றது வார்த்தைகளை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். இதுவும் மிஸ்ஸிங் லெட்டர் தான். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா குறில் நெடில் அறிவோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? நீங்க என்ன பண்ணணும்னா 2 காலம் போட்டு ஃபர்ஸ்ட் காலம்ல குறில், 2வது காலம்ல நெடில் எழுதிக்கோங்க. குறிலுக்கு கீழே வரக்கூடிய வார்த்தைகள்லாம் எழுதுங்க. நெடிலுக்கு கீழே வரக்கூடிய வார்த்தைகள்லாம் எடுத்து எழுதி அனுப்புங்க. இதுவும் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். அவ்வளவுதான் செல்லக்குட்டீஸ். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. இதுல எந்த கஷ்டமும் இல்லை. சூப்பரா பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ.